என்ன சுடரு, உன் ஃப்ரெண்டு ஃபாத்திமா வீட்ல போய் நல்லா கொட்டிக்கிட்டியா? அட 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 அட, என்ன பிரியாணி என்ன பிரியாணி, அது அல்லவா பிரியாணி. ஃபாத்திமா பிரியாணி மாதிரி வருமா? தோ என் நாக்கு பாருங்க, நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கான்னு நடனம் ஆடிக்கிட்டு இருக்குங்க அந்த பிரியாணியை சாப்பிட்டதுல இருந்து. சரிதான் சரிதான், ஃப்ரெண்டு வீட்ல போய் நல்லா கட்டுன்னு கட்டிட்டு வந்துட்ட. நீ மட்டும் போகாம இருந்திருந்தீனா எப்படியும் உன் ஃப்ரெண்டு இங்க கொடுத்து விட்டுருப்பாங்க. நாங்களும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிருப்போம். ஆனா நீ தான் உங்க வீட்டுக்கு போயிட்டியே. ஏங்க, நட்புங்க நட்பு, வெறும் பிரியாணியை சாப்பிடுற நட்பா அது? எனக்காக வேண்டி ஸ்பெஷலா செஞ்சிருக்காங்க. அது அவ பக்கத்துல உட்காந்து நான் அவளுக்கு ஊட்டி விட, அவ எனக்கு ஊட்டி விட, அப்பா என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தெரியுமா? ஐயோ, அவ்வளவு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஒண்ணும் கிடையாது, கொஞ்சம் கம்மி தான். கம்மியா? யோ, எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தே கம்மின்னு சொல்றியா? பின்ன சரி, ஃப்ரெண்டு வந்திருக்காளே, அவளுக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்தலதான் சரிதான். ஆனா வீட்ல இத்தனை பேர் இருக்காங்களே, சரி அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து விடலான்னு கொஞ்சமாவது ஒரு ஃப்ரெண்டுக்கு அறிவு இருக்கா இல்ல பாசம் தான் இருக்கா? ஓஹோ, உங்களுக்கு எல்லாம் கொடுத்து விட்டாதான் என் ஃப்ரெண்டுக்கு அறிவு பாசம்லாம் இருக்குன்னு அர்த்தமா? ஆமா. அப்பனா என் ஃப்ரெண்டுக்கு நிறையவே அறிவும் இருக்கு, நிறையவே பாசமும் இருக்கு. அப்படின்னா என்ன சொல்ல வர? டீ மூட்டி பாசம் கொட்டி ஃபாத்திமா செஞ்ச பிரியாணி, நெய்யூட்டி தேசம் கொட்டி ஃபாத்திமா செஞ்ச பிரியாணி. எப்படி? எது பக்கெட்ல பிரியாணியா? ஓ, இதுதான் பக்கெட் பிரியாணியா? ஃபாத்திமா பிரியாணி தந்து விட்டுருக்காக, சிக்கன் கிரேவி கொடுத்திருக்காக, கூட அவிச்ச முட்டையும் கொடுத்திருக்காக. வாங்க சாப்பிடலாம். யோ யோ யோ, இரியா. என்ன சொல்ற? என்னமோ எங்க நட்பை பத்தி அப்படி இப்படின்னு குறை சொல்லிக்கிட்டு இருந்த, இப்ப தெரியுதா எங்க நட்பு எப்படின்னு? அது ஃபாத்திமா பிரியாணி கொடுத்து விடலையன்ற ஒரு கடுப்புல சொல்லிட்டேன். ஆனா ஃபாத்திமா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுதான். உங்க நட்பு ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. போதும் போதும், கொடுத்த பிரியாணிக்கு மேல ரொம்ப ஓத வேணாம். அப்படியே பக்கெட்டோட எடுத்து முழுங்கிறாதீங்க, பிள்ளைங்களுக்கும் வைங்க. எல்லாருக்கும் சேர்த்துதான் எடுத்துட்டு வந்தேன். இந்த ஒரு பக்கெட் எனக்கு பத்தாது சொல்ற. தனித்தனியா ஆளுக்கு ஒரு பக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. யோ, நான் என்ன டிமார்ட் ஷாப்பிங்கா போயிட்டு வரேன் ஆளுக்கு தனித்தனியா பக்கெட் வாங்கிட்டு வரதுக்கு? உண்பதை பகிர்ந்து உண்ணு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் சொன்னாரா? எந்த குரல எந்த அதிகாரத்துல சொல்லிருப்பாரு? சரி, அவர் சொல்லிட்டு போறாரு, நமக்கு என்ன. சுடர் சொன்னா சரியா தான் இருக்கும். சரி சுடரு, இப்ப என்ன பகிர்ந்து தானே உண்ணணும். நான் உண்றேன் சுடரு, எல்லாருக்கும் பகிர்ந்துட்டே உண்றேன். உண்டு உண்டு. ஆனா சுடரு, பிரியாணி வாசம் மூக்க தொலைக்குது. இன்னைக்கு ஒரு நாள் தானே, பர்மிஷன் கொடு, ஒரு அரை பக்கெட்ட சாப்பிட்டுக்கிறேன். எது, அரை பக்கெட்டா? அடப்பாவி, நானே நைட்டுக்கு சமைக்க கூடாது, அடுத்த நாள் காலையில வரைக்கும் சூடு பண்ணி வச்சு சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இவன் என்ன அரை பக்கெட் அப்படியே முழுங்குறேங்கிறான். டைனோசர் வாயா. இல்ல இத சும்மா விடக்கூடாது. ஒரு பிளான போட்டு எப்படியாவது இந்த ஆளை சாப்பிட விடாம பண்ணணும். என்ன சுடரு, சாப்பிட்டுக்கவா? வயிறு வேற கிட்ட 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 கிரைண்டர் ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு சுடரு. அப்படியே ரெண்டு கையும் கூப்பி தண்ணி அள்ளுற மாதிரி பிரியாணி அள்ளி நடுவுல ஒரே ஒரு அவிச்ச முட்டை. வேண்டாம், முட்டை சீக்கிரம் தீந்துரும். அரை அவிச்ச முட்டைய நடுவுல வச்சு, அப்படியே அந்த ஸ்லைஸ் பண்ண மஞ்சக்கருவையும் நடுவுல வச்சு, அதுக்கு மேல சிக்கன் கிரேவிய ஊத்தி, அதுக்கு மேல தயிர் வெங்காயத்தோட அப்படியே அந்த தயிர் கீழே வடியும் பாரு. அப்ப எடுத்து வாயில வச்சோன்னா சொர்க்கம் சுடரு, சொர்க்கம். ஆமாங்க, சொர்க்கத்துக்கு போயிரலாம், ஒரேடியா சொர்க்கத்துக்கு போயிரலாம். ஹே, என்ன சொல்ற? இப்படி நல்ல மூக்கு முட்டை பிரியாணி அள்ளி கொட்டிக்கிட்டான் சொர்க்கத்துக்கு போவாம சோப்பிட பாவா வைக்க போக முடியும்? சுடரு, கொலஸ்ட்ரால் இருக்கு, மறந்தாச்சா? அது ஒரு ஓரமா இருந்துட்டு போது சுடரு. நான் இப்போ பிரியாணி சாப்பிட்டுக்கிறேனே, ப்ளீஸ். அப்போ பிபி? பிபினா ரத்த கொதிப்பு தானே. என்ன சுடரு, ரத்த கொதிப்பா முக்கியம், இந்த மட்டன் கொதிப்பு தான் முக்கியம். ஓஹோ, அப்ப சுகரு? சுகரை விட எனக்கு இந்த லிவர் தான் முக்கியம். ஓஹோ, இங்க பாருங்க, நீங்க அரை பக்கெட் பிரியாணி இல்ல, ஒரு பக்கெட் பிரியாணி கூட சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் சுடரு. ஆனா ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில சொல்லிட்டு அப்புறம் சாப்பிடுங்க. கேளு சுடரு. இப்ப இந்த பக்கெட்ல இருக்கிற பிரியாணிய மொத்தமாவே நீங்க ஒரு ஆளா சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு மந்தமாய் உட்காருவீங்க. அந்த பிரியாணியை சீக்கிரமா செரிக்கிறதுக்காக கோக்கு, பெப்சி, ஸ்ப்ரைட், 7-Upனு ஏதாவது குடிக்கணும்னு தோணும். ஆமா. அப்ப நீங்க அந்த கார்பனேட்டட் கேஸ் கலந்த ஜூஸை நீங்க குடிக்கும் போது உங்களுக்கு ஏப்பமா வரும், கரெக்டா? ஆமா சுடரு, அப்படியே சொல்ற, ரொம்ப ரொம்ப கரெக்ட். அந்த ஏப்பத்தை விட்டுட்டு அப்படியே மல்லாக்க படுத்தா தூக்கமா வரும் பாரு, சொர்க்கம். இந்த மாதிரி 7-Up, பெப்சி, கோக்கு இதுல எல்லாம் என்ன தெரியுமா இருக்கு? அதிகப்படியான கேஸும் அதிகப்படியான சுகரும் இருக்கு.
அதனால உங்களுக்கு என்ன ஆகும்? சுகர் அதிகமாகும், கேஸ் அதிகமாகும், இதயத்துக்கு போற ரத்த குழாயிலலாம் கேஸ் போய் அடைச்சுக்கும். சுகர் அதிகமாயிட்டா மயக்கம் வரும், ரத்த குழாயில கேஸ் போய் அடைச்சுக்கிட்டா ஹார்ட் அட்டாக் வரும். நல்லா யோசிங்க. ஹால்ல சோஃபால உட்காந்துட்டு கால் மேல காலை போட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா நான் உடனே ஓடி வந்து நெஞ்ச பிடிச்சு 4 மிதி மிதிச்சனா ஹார்ட் அட்டாக் சரியாயிடும். ஆனா இதுவே பாத்ரூம்குள்ள போயிட்டு நீங்க பாத்ரூமை உள்ள லாக் பண்ணிட்டு அங்க போய் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா கதவை உடைக்கவே 1/2 மணி நேரம் ஆகும். அப்படியே கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்தா நீங்க ஏற்கனவே மயக்கம் போட்டு விழுந்திருப்பீங்க. உடனே 108க்கு போனை போட்டா அவ வரதுக்கு 10 நிமிஷமாவது ஆகும். ஏற்கனவே வயிறு முட்டை பிரியாணியை தின்றிருக்கீங்க. அதுவும் இல்லாம அட்டாக் வந்து 1/2 மணி நேரம் ஆயிருக்கும். அதனால உங்க உடம்பு உப்பி போயிருக்கும். ஆம்புலன்ஸ்காரை வந்து உங்களை தூக்கணும்னா தூக்கவே முடியாது. பாடி நல்லா வெயிட் ஆயிரும். ஏய், செத்து போனாதானடி உடம்பு உப்போம். மயக்க போட்டு விழுந்தாவா உடம்பு உப்போம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த சுடர் சுட்டா பூரி புஸ்ஸுன்னு தான் வரும். ஏய், என்னடி என்னடமோ சம்மதமே இல்லாம பேசுற? இருங்க இருங்க, நான் இன்னும் கதையவே முடிக்கலையே. நீதான் என் கதையவே முடிச்சிட்டியேடி. இன்னும் என்னடி கதைய முடிக்கலன்னு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. யோ பேசாம கேளியா? நானே டோனெல்லாம் மாத்தி அவ்வளவு அழகா பில்டப் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்பதான் குறுக்கால வந்துகிட்ட கௌசிக் மாதிரி. யோ எங்கேயா விட்டேன்? கொஞ்சம் எடுத்துட. 1/2 மணி நேரத்துல உடம்பெல்லாம் புஷ்ஷுன்னு ஆயிரும்னு சொன்னேன். கஷ்டப்பட்டு உன்னை தூக்கி ஆம்புலன்ஸ்ல போட்டுட்டு அப்போலோக்கு போனா போனா யோ இரியா, ரைமிங் மிஸ் ஆகுது. ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு அப்போலோக்கு போனா ஆல்ரெடி ஆஃப் ஆயிடுச்சு, அடக்கம் பண்ணிருங்கன்னு சொல்லிருவாங்க. அப்படி மட்டும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் வேலன்? நான் என்ன பண்ணுவேன்? நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ணமே, அந்த காதல் எல்லாம் அந்த பிரியாணியால அழிஞ்சு போகணுமா? சொல்லுங்க வேலன், சொல்லுங்க. என் கழுத்துல நீங்க கட்டின தாலியும் என் கால்ல நீங்க போட்ட மெட்டையும் கலட்டுறதுக்கு இந்த பிரியாணி ஒரு காரணமா ஆக கூடாது வேலன், காரணமா ஆக கூடாது. நம்ம பொண்ணு நிம்மதி, அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நம்ம பையன் துருவன், அவனுக்கு இப்பதான் பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க போயே ஆகணுமா வேலன்? அதுவும் இந்த பிரியாணியால? சொல்லுங்க வேலன், சொல்லுங்க. சுடர, என்னடி என்னமோ சொல்லி பயமுறுத்த? ஐயோ நான் பயப்படுத்தலைங்க, உண்மையதாங்க சொல்றேன், உண்மையதான் சொல்றேன். கஷ்டப்பட்டு காலம் முழுக்க இன்சூரன்ஸ் கட்டியிருக்கோம். பிரியாணியை சாப்பிட்டுட்டு செத்தா இன்சூரன்ஸ் பணம் கூட தர மாட்டாங்க. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா உங்களுக்கு வர பென்ஷன் எனக்கு வரும். ஆனா அந்த பென்ஷனுக்கு ஆசைப்பட்டு உசுர விடலாமா சொல்லுங்க? அடியே, நான் பிரியாணியை சாப்பிடலடி, என்ன ஆள விடுறி. காலையில எந்திரிச்சு கேலண்டர் கிளிக்கும் போதே நினைச்சேன்டி என் ராசிக்கு நேரா கண்டோன்னு இருந்துச்சுடி. பாத்தீங்களா பாத்தீங்களா, இருந்துச்சுல. என் ராசிக்கு நேரா கூட கவலைன்னு இருந்துச்சுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? உங்களுக்கு இருக்கிற பிரியாணி கண்டோனால நான் கவலைப்படுவேன்னு போட்டிருக்காங்க. எவ்வளவு இன்டைரக்டா ஜோசியக்கார அப்பவே கணிச்சு போட்டிருக்கான் பாருங்களேன். ஆமா சுடரு, நீ சொன்னா சரியா தான் இருக்கும். வேண்டாம் வேண்டாம், எனக்கு பிரியாணியே வேண்டாம். பிரியாணி சாப்பிட்டு என் உசுர போயிருச்சுன்னு ஹெட்லைன்ல நாளைக்கு நியூஸ் வந்துருச்சுன்னா ஒரே அசிங்கமா போயிரும். வேண்டாம். ஆனா இப்படி எனக்கு முன்னாடி ஒரு பக்கெட் நிறைய பிரியாணியை வச்சுட்டு சாப்பிடாதுன்னு சொன்னா அந்த பிரியாணிக்கு தானே அசிங்கம். நான் வேணும்னா ஒரே ஒரு வாய் வச்சுக்கிட்டுமா சுடரு? என்னங்க, அந்த ஒரு வாய் பிரியாணியை நீங்க சாப்பிட்டுட்டு அதை செரிக்கிறதுக்காக கோக்கு 7up பெப்சின்னு வாங்கி குடிப்பீங்க. அதனால என்ன ஆகும் தெரியுமா? மறுபடியும் முதல்ல இருந்தா மாமா மறுக்கையா